ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாம நிஃப்டிக்கு நேத்து கூட இல்ல ஞாயிற்றுக்கிழமை நாம திங்கக்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸா கொடுத்துருந்தது. அன்னைக்கு அந்த வீடியோஸ்ல என்ன சொல்லியிருந்ததெல்லாம் நடந்திருந்தா இல்லையா அப்படின்றதெல்லாம் வாட்ச் பண்ணலாம். மார்க்கெட் ஓபன் பிரைஸ் 26,653 அங்க ஓபன் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸுக்கு கீழேயும் ப்ரீவியஸ் டேவோட லோக்கு கீழேயும் ஓபன் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாக்டா அந்த ஏரியா எங்கன்னா நாம கொடுத்திருந்த S1 அங்கதான் மார்க்கெட்டோட ஓபன் பண்ணி ஓபன் ஹை அப்படின்றத கொடுத்தாச்சு. நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 25,700 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே இருக்கிறதே கீழே போகதா வாய்ப்பு, அதாவது க்ளோசிங் பிரைஸ்க்கு கீழே இருக்கிறதே கீழே போகதா வாய்ப்பு அப்படின்றத நம்ம மேட்ச் பண்ணி சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா நாம கொடுத்திருந்த S1 அந்த ஏரியால ரிஜெக்ட் ஆனவன் கீழே போறாங்க. அடுத்து கரெக்டா ஒரு கிரீன் கேண்டில் எங்க அப்படின்னா ரிஜெக்ஷன் கேண்டில் அமைது. நாம கொடுத்திருந்த S2 அந்த ஏரியால ரிஜெக்ட் ஆகாங்க. அதுக்கு அடுத்து தொடர்ந்து ஒரு டவுன் சைடு தான், சைடு வேஸ்லயே போயிடுச்சு. ஆனா இந்த இடத்துல ஒரு நல்ல மூமெண்ட் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. மார்க்கெட் என்னதான் ஏறினாலும் திரும்ப இறங்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது தான் இங்க இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நாம அதை பிரீமியத்தை பேஸ் பண்ணி எப்படி பார்க்கணும் அப்படின்றத பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களால அதை கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத நம்புறேன். ஓகேங்களா? மேல போகணும் அப்படின்னா 850க்கு மேல இருந்தாதான் மேல போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். அந்த ஒரு விஷயம் நடக்கல. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஸ்பாட்டோட லாஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் 25,555 அங்க முடிஞ்சிருக்கு. ஆனா க்ளோசிங் 585ல கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 30 பாயிண்ட். ஸோ கால் ஆப்ஷன் அவங்களோட லாஸ்ட் ட்ரேடட் எல்டிபி பிரைஸுக்கும் க்ளோசிங் பிரைஸ்க்கும் பெரிய வித்தியாசம் அப்படின்றது இருந்திருக்க அதிகப்படியான வாய்ப்பு. என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். இன்னைக்கு உண்டான லெவல்ஸ், இன்னைக்கு உண்டான ப்ரீமியம் சப்போர்ட் இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,681, 25,626, 25,495, 25,418 இதுதான் நாம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். நாம கொடுத்திருக்க S1 பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் டேவோட லோ அங்கதான் இருக்கு. எக்ஸாக்டா அந்த இடம் தான் மேட்ச் ஆயிருக்கு. அதுக்கு கொஞ்சம் பக்கத்திலே ஒரு 20 பாயிண்ட் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா போன வாரத்தோட லோ அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த லெவல்லாம் நீங்க கண்டிப்பாவே நல்லா வாட்ச் பண்ணி ஆகணும். மார்க்கெட்ல நாம எடுக்கிற லெவல்ஸ் எல்லாமே ஒரு ஆப்ஷன்ஸோட பிரீமியத்துல இருக்க க்ளோசிங் பிரைஸை பேஸ் பண்ணி மட்டும்தான். இந்த லெவல்ஸை தாண்டி மார்க்கெட்ல பை டிஃபால்ட்டா என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா முதல் நாளோட ஹை லோ, முதல் நாளோட க்ளோஸ், அன்னைய நாளோட ஓப்பன், முதல் வாரத்தோட அதாவது கடந்த வாரத்தோட ஹை லோ, கடந்த மந்தோட ஹை லோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளிப்படையாவே இருக்கிறது. நீங்க பெருசா இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப மெனக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்தந்த இடத்துல என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 500 இந்த ஸ்ட்ரைக் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. 25,500 இந்த ஸ்ட்ரைக்ல புட்டு லைவ் மார்க்கெட்ல 500 கால் அப்படின்றவன் ஒரு லோ செட் பண்ணியிருந்திருப்பான். அந்த லோவை விட கம்மியா புட்டு ட்ரேட் ஆகுதா அப்படின்றத பாருங்க. அப்படி ட்ரேட் ஆகிற பட்சத்துல இந்த ஏரியா, இந்த 475, 500 இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சப்போர்ட்டா செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இங்க இருந்து மேல போகக்கூடிய வாய்ப்பு. இதே விஷயத்த க்ளோசிங் பிரைஸ் நமக்கு 585, 585 இருக்கு. நாம 500 ஓகே 25,600 அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரைக்கா எடுத்துப்போம். அந்த ஸ்ட்ரைக்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. இந்த 25,600 இந்த ஸ்ட்ரைக்ல அதே மாதிரி 600
கால் வைக்கிற லோவை விட கம்மியா புட்டு ட்ரேட் ஆகுறான் அப்படின்ற பட்சத்துல நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத கிரியேட் பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. இந்த இடம்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணக்கூடிய இடம். அதாவது ஏற்கனவே காலை செல் பண்ணியிருப்பாங்க, மார்க்கெட் இறங்கி நல்லா இறங்கி வந்திருக்கு. காலை செல் பண்ணியிருந்திருக்க செல்லர்லாம் இதுக்கு மேல இந்த ஸ்ட்ரைக்கை கையில வச்சிருந்து பிரயோஜனம் இல்லை, நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற கூடிய இடமா இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. எப்பவுமே மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன, அந்த ட்ரெண்ட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சு ட்ரெண்ட் கூட டிராவல் பண்ணீங்க அப்படின்னா எப்பவுமே அது உங்களுக்கு சேஃபா இருக்கும். நீங்க ஒவ்வொரு டைமும் ஆப்போசிட் சைட் ட்ரேட் ட்ரை பண்ணும்போது மார்க்கெட் தொடர்ந்து கீழே வந்துகிட்டு இருக்கு, எங்க இருந்து மேல வரும், நான் இந்த இடத்துல இருந்து மேல வந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கும் அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கும் நடக்காம போகிறதுக்கும் இருக்கிற ப்ராபபிலிட்டியை விட மார்க்கெட் இப்படி டவுன் சைட்ல வந்துகிட்டு இருக்கா, இதே ட்ரெண்ட்ல எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நான் தேடுறேன் அப்படின்னு இருக்கிறது புத்திசாலித்தனமா இருக்கும். ஏன்னா இப்படி ட்ரெண்டை ஃபாலோ பண்றது அடுத்தடுத்த நாள் தொடர்ந்து அதே விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆனா அந்த ரிவர்சல் அப்படின்றது ஒரு நாள் தான் நடக்கும். சரிங்களா? என்னைக்கோ ஒரு நாள், என்னைக்கோ ஒரு நாள் அப்படின்றது இப்போதைக்கு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே கூட ஒரு நாள் மேல ஒரு நாள் கீழே அப்படின்ற மாதிரி போய் போய் வந்துகிட்டு இருக்கலாம். நீங்க ரிவர்சல் ட்ரேட் அப்படின்றத நீங்க எடுக்கும் போது நீங்க மார்க்கெட்ல அதிகப்படியான நேரம் செலவு பண்ண வேண்டிய சூழல் ஏற்படும். மார்க்கெட்ல நீங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பா பாக்குற இடம் எல்லாம் பை செல் பண்ணக்கூடிய இடமா தான் நம்ம கண்ணு முன்னாடி தோணும். மார்க்கெட்ல நீங்க சும்மா வேடிக்கை பார்க்குற நேரமே ரொம்ப கம்மியா இருக்கணும். அதை விட ஒரு ஆப்ஷன்ஸ் பையரா ட்ரேட்ல நீங்க இருக்கக்கூடிய நேரம் இன்னமும் கம்மியா இருக்கணும். சரிங்களா? ஒரு ட்ரேடை எடுத்துட்டு நான் விடிய விடிய உட்காந்துருக்கேன், மார்க்கெட் முடியிற வரையும் உட்காந்துருக்கேன், 9:30 மணிக்கெல்லாம் ஒரு ட்ரேடு எடுத்துட்டேன், 3:30 மணி வரையும் நான் என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் எல்லா டைமும் முயற்சி பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படின்றது செல்லருக்கு சாதகமானது. இங்க பிரீமியம் டிகே அப்படின்றது நடந்துகிட்டே தான் இருக்கும். கண்ணில் பார்க்குற ப்ராஃபிட்டை புக் பண்ணி பழகுங்க. அது உங்களுக்கு மார்க்கெட்ல லாங் ரன்ல கண்டிப்பா உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? இதெல்லாம் புரிஞ்சு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல இருக்கிற முழு பணத்தையும் நாம இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த எப்பவுமே மனசுல வச்சுக்கிட்டு சேஃபா ட்ரேட் பண்ண. இந்த லெவல்ஸ் எல்லாம் நாம எப்பவுமே பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெவலா கொடுக்கறது கிடையாது. அது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நாம 25,550 இந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் நாம நம்மளோட லெவல்ஸ் அப்படின்றத மார்க் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்ட்ரைக்குங்க க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகுதா, க்ளோஸ் ப்ரைஸ்க்கு கீழே ட்ரேட் ஆகுதா, அப்போ மார்க்கெட்டை எங்கே முடிச்சாகணும், இந்த லாஜிக்கெல்லாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண. சரிங்களா? ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் நகரும். இன்னைக்கு லாஸ்ட் கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸுக்கும் கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கு. இதே மாதிரி இன்னைக்கு சாயந்தரம் 3:30 மணிக்கு இருந்தது அப்படின்னா நீங்க கரெக்டா போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 500 கால் அப்படின்றவன் 35 ரூபாயில ட்ரேட் ஆயிருப்பான். மார்க்கெட் இங்க என்னதான் 555ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் அந்த கால் 35 ரூபாயில ட்ரேட் ஆகிறான்னா மார்க்கெட்டை இங்கதான் முடிப்பாங்க. இந்த மாதிரி இந்த கணக்கெல்லாம் புரிஞ்சு மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணுங்க. ஆப்ஷன் செயின் முழுக்க முழுக்க ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. அதை நீங்க மைண்ட்ல டீப்பா ஏத்திக்கோங்க. சரிங்களா? அந்த லாஜிக்ல நீங்க மார்க்கெட்டை அணுகுனீங்க அப்படின்னா மார்க்கெட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிய வரும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.